ஹாய் கைஸ், பி ஹாப்பி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஸ்மால் கிச்சனோட டீட்டெயில் செட்டப்புங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கிச்சன் ஏரியாவை எவ்வளோ நீட்டாக நம்மளால் வச்சுக்க முடியுமோ, எவ்வளோ ஆர்கனைஸாக வச்சுக்க முடியுமோ, அவ்வளோ ஈஸியாக நம்மளால் கிச்சன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டடாக வித்தின் டைம்குள்ளே நம்ம பண்ணிக்க முடியுங்க. ஸோ அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நானும் எல்லாத்து மாதிரி தாங்க, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் என்னோடய கிச்சன் ஒர்க்கை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவேன். அதே மாதிரி ஒன்ஸ் கிச்சன் நீட்டாக ஆர்கனைஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ணுறக்கே ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் இருக்குங்க. ஸோ அதுக்கும் இந்த மாதிரியான நம்ம நீட் செட்டப் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுற டிப் பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ண உடனே அந்தந்த திங்ஸை அங்கங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேங்க. ஸோ போஸ்ட்பான் மட்டும் நீங்கள் கிச்சனில் பண்ணவே பண்ணாதீங்க. இன்றைக்கி எடுத்து வைக்கலாம், நாளைக்கு எடுத்து வைக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரியான மைண்ட் செட் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்பப்போ பண்ணக்கூடிய ஒர்க்கை ரெகுலராக கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கு 80% ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடது மாடுலர் கிச்சனே கிடையாதுங்க. ஆல்ரெடி இருந்த செல்ஃபுக்கு ஜஸ்ட் நாங்கள் ஒரு கபோர்ட் மட்டும் தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் கேஸுக்கு கீழே இருந்த செல்ஃபுக்கு கபோர்ட் மட்டும் தான் நாங்கள் ஃபிட் பண்ணியிருக்கோங்க எக்ஸ்ட்ரா. ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் கிளாஸ் ஐட்டம் அண்ட் வீகான் ஐட்டம்லாம் வச்சுட்டு ஜூஸர் அண்ட் தென் கட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்லைஸ் பண்ணுற அந்த ஷார்ப்னர் இது மட்டும் தான் வச்சுருக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம இமீடியட்டாக காலேஜ்க்கு எடுத்துகிட்டு போகணும், அங்கே போய் எல்லாம் எதுவும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஜூஸில் ஒரு மாதிரி ஆயிரும். இதில் நீங்கள் குட்டி குட்டியாக ஃப்ரூட்ஸை கட் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கும் போது ஜஸ்ட் நீங்கள் பிளண்ட் மட்டும் பண்ணால் போதுங்க. ஸோ அதுக்காக இதை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த செல்ஃபில் இது மட்டும் தான் வச்சுருக்கேங்க. தென் இந்த செல்ஃப்லேயே 2 பார்ட்டிஷனாக கொடுத்தங்க. கீழே ஒரு செல்ஃபுக்கு ஒரு டோரும், மேலே 3 செல்ஃபுக்கும் 2 டோரும் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா முழுக்க என்னோடய கிச்சனில் வந்துட்டு நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது சில்வர் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேங்க. ஸோ அது உப்பும் புளிக்கு மட்டும் நம்ம ஜார் யூஸ் பண்ணியிருக்கேன், பீகான் ஜார் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா எனக்கு கிச்சன்லேயே வந்துட்டு இந்த ஒரு ஐட்டம் ரொம்ப பிடிக்குங்க. என்னென்னா அந்த ஒரு பேஸ்கெட் மட்டும் எடுத்தால் போதும். அதில் வந்து பிளாஸ்டிக் ஸ்பூனு அண்ட் தென் நைஃபு, பின்னாடி பார்த்திங்கன்னா கத்திரிக்கோலும் மார்கரும் அண்ட் தென் இதில் பார்ப்பாங்க நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ் எல்லாம் இதில் வச்சுருப்போம். ஸோ ரொம்ப முக்கியமாக மார்கர் வச்சுருப்பேங்க, அது எதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பென் வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரே இதுக்குள்ளே வச்சுக்குவேன். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா கிச்சனில் அடிக்கடி நிறைய டைம் யூஸ் பண்ணுறது வந்து இந்த குட்டி குட்டி கிளாத் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக துடைச்சிட்டு அதை வாஷ் பண்ணி போடுறதா இல்லைங்க, எடுத்து அக்கட்டை போட்டுருவோம். ஸோ நமக்கு நிறைய இருக்குன்னா இந்த மாதிரி கட் பண்ணி அங்கே இங்கேயும் வச்சு தேடாமல் இந்த பாக்ஸில் வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு பெரிய இந்த கூஜா மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரியெல்லாம் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்குவேங்க. ஸோ எல்லா சம்பளத்துலேயும் இந்த மாதிரி எழுதியிருப்பேன். ஸோ எங்கள் வீட்டில் பாப்பாவாகட்டும் இல்லை வீட்டில் மச்சாங்காகட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது திடீர்னு சமைக்கிறேன்னு கிளம்பிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அது இதுன்னு எடுத்து தேடிடக்கூடாது, எங்கேயும் மிஸ்மேட்ச் பண்ணி வச்சிடக்கூடாது, கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணுங்கிறக்கோசரம் அவங்களுக்கும் எனக்கும் புரிகிற மாதிரியான வேர்டிங்ஸில் ஒரு ஷார்ட் ஃபார்மில் எல்லா சம்பளத்துலேயும் நான் எழுதி வச்சுருப்பேங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தேட வேண்டியதில்லை, இதுவே பாதி டைமை நம்மளுக்கு சேவ் பண்ணி கொடுக்குங்க. ஸோ நீங்கள் 15 days ஒன்ஸு இல்லைனா வந்துட்டு ஒரு 20 days ஒன்ஸு அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் இந்த வெசல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக பார்க்குறக்கு நல்ல லுக்கோடு இருக்கும். ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா கிச்சன் கிட்டையே கார்னர் டாப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 3 இது இருக்கிற மாதிரி பேஸ்கெட் வாங்கிங்க. டெய்லியுமே யூஸ் பண்ணுற மசாலா பொடி மட்டும் அதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் புளி போட்டு வச்சுருக்கேங்க. ஒரு ஜாரில் உப்பு, ஒரு ஜாரில் கல்லுப்பு, சால்ட் உப்பு, நடுவில் அந்த குட்டி இதில் பார்த்திங்கன்னா ஊறுகாய் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இது எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஒரு டப்பாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒன்ஸ் ஒரு பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும். இருங்க காமிக்கிறேன். தென் இந்த ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் போதுங்க. நீங்கள் இந்த மாதிரி நான் இது மியூசியில் தான் வாங்கினேங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டுங்க. ஸோ இந்த ஒரு டப்பாலேயே பார்த்திங்கன்னா கடுகு, கடலப்பருப்பு, நம்ம தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே இந்த ஒரு பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஒன் மோர் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறது இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தாலே பிரியாணிக்கு வேணுங்கிற எல்லா ஐட்டம் அதுக்குள்ளே கொஞ்சமாக நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேங்க. ஸோ இந்த ரெண்டுமே எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒவ்வொரு குட்டி குட்டி டப்பாலையும் போட்டு வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டு அங்கே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திங்கன்னா அதில் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிட்டாலே போதும். உங்களுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி எல்லாமே போட்டுட்டு மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகும். இன்னொன்று இந்த ஆயிலெல்லாம் நான் உங்களுக்கு அதில் காமிச்ச மாதிரி சம்பளத்துலேயும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ரெகுலர் யூஸ்க்காக இந்த மாதிரி டப்பர் வேர்லையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய்னா நான் போட்டு வச்சுருப்பேன், கடலெண்ணெய்க்கு, ஆயிலுக்கு அந்த மாதிரி எழுதி வச்சுருவேங்க. ஸோ அது டக்குன்னு ஈஸியாக எடுக்கிறதுக்காகுன்ட்டு.
தென் நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு 3 லேயர் இருக்கிற பேஸ்கெட் வந்து என்கிட்டயே அந்த சமையல் கிட்டேயே வச்சுருப்பேன், அடுப்பு கிட்டேயே. டக்குன்னு ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டேன், ஈஸியாக எடுக்கிறதுக்காகும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஃப்ளவர் வாஷ் வச்சுருப்பேன். அது என்னென்னா, நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு நல்ல லுக்கை கொடுக்கும். அண்ட் தென் அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குங்க. அதனால் அது 2 வச்சுருக்கேன். அண்ட் தென் ஒன் மோர் மேலே 2 தூக்கு போசி பார்த்தீங்கன்னா, பால் வாங்குறதுக்காக வச்சுருப்பேன். மேபி ஒவ்வொரு சமயம் 2 லிட்டர் வாங்குவோம், ஒவ்வொரு சமயம் 1/2 லிட்டர் 1 லிட்டர் வாங்குவோம். ஸோ அதுக்காக வச்சுருக்கோம். இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது எதுக்குன்னா, என்னோடய டோர் சைட்லேயே நான் வந்து ஒரு இது வச்சுருப்பேன், நோட்டீஸ் போர்டு மாதிரி ஒன்று நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன வி ஹேவ்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ எதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம நிறைய பொருள் வாங்குகிறோங்க, க்ராசரி ஐட்டம் நிறைய வாங்குகிறோம். பட் ஆனால் நம்ம வந்துட்டு கடைசியில் என்ன இருக்குது அப்படின்னு கூட சர்ச் பண்ணுறது கூட கஷ்டப்பட்டுட்டு சங்கடப்பட்டுட்டு மறுபடியும் இருக்கிறதவே வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி நான் ஒரு சமயம் பண்ணுவேன். ஸோ அதனால் அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று, இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேஸ்கெட் மாதிரி உங்களுக்கு கிடைக்குன்னா வாங்கிக்கோங்க. இதில் என்னென்ன ஐட்டம் வச்சுருக்கேன்னு இப்போ சொல்கிறேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பூன்ஸ் வச்சுருப்பேன். கூட பார்த்திங்கன்னா இந்த பென்னு, மார்க்கர் அண்ட் தென் சிஸ்ஸர் இதெல்லாமே ஒரு ட்ரேயில், அதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில். அண்ட் தென் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பூனும் வச்சுருப்பேன், ஸ்போக் ஸ்பூனு அந்த மாதிரி ஸ்பூன்ஸு. ஒரு இதில் வெறும் நைஃப் மட்டுமே வச்சுருப்பேன், மேபி பிளாஸ்டிக்கில் நார்மல் நைஃப் மட்டும் வச்சுருப்பேன். ஒரு இதில் அந்த மாதிரி ஒன் யூஸ் ஸ்பூன்ஸும் வச்சுருப்பேங்க. ஸோ இது ஒன்ஸ் எடுத்து நீங்கள் சமைக்கும் போது கிட்ட வச்சிட்டாலே போதும், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதுக்கு இங்கே மார்கரும் பென்னும் வந்ததுன்னா, மார்கர் வந்து என்னோடய சம்பளத்துலலாம் ஏதாச்சும் வேணும்னா எழுதுறதுக்கு, பென் வந்து நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா டக்குன்னு அதில் நோட் பண்ணி வச்சுக்குவேன். இதில் பார்த்திங்கன்னா நான் பேசுகிற மாதிரி வி ஹேவ் அப்படிங்கிற டைட்டிலில் என்னெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்குவேங்க. ஸோ ஏதாவது செய்யணுன்னா முதல்ல இருக்கான்னு நான் பார்த்துக்குவேன். ஸோ அந்த பர்பஸ்க்காக இது எழுதி வச்சுக்குவேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் பேக் சைடில் வாண்ட் டு பைன்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. இது எதுக்குன்னா, என்னெல்லாம் டக்குன்னு தீருதோ, ஸோ நம்ம ஒவ்வொன்றுக்காக நாங்கள் வந்து கடைக்கு போக மாட்டேங்க. ஒரு ஒன்ஸ் போனோன்னா மோஸ்ட்லி வேணுங்கிறத வாங்கிக்குவோம். அதுக்காகவே அந்த பர்பஸ்க்காக இந்த மாதிரி வாண்ட் டு பை எதெல்லாம் தீருதோ, இல்லை என்னெல்லாம் வேணுமோ, எப்போல்லாம் நமக்கு ஞாபகம் வருமோ அப்போல்லாம் வந்துட்டு இங்கே எழுதி வச்சுக்குவேன். ஸோ இது வந்து நம்மளோட வெசஸில் எங்கேயும் முட்டாத மாதிரி டோரோட ரைட் சைடில் இருக்கிற டோரில் நான் இப்படி வச்சுக்குவேங்க. ஸோ லெஃப்ட் சைடில் ஒன்றும் இருக்காது, எனக்கு ரைட் சைட் கன்வீனியண்ட்டாக இருக்கும்ட்டு அங்கே வச்சுக்குவேங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் எப்போ வந்து பார்த்தாலும் என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்கும். சும்மா நம்ம இந்த வீடியோக்காகலாம் நான் இப்படி போடல, நீங்கள் எப்போ வந்து பார்த்தாலும் கூட இதே செட்டப்பில் தான் நான் வச்சுருப்பேன். என்ன ஒரு 1 மந்த் நான் அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், பருப்பெல்லாம் கொஞ்சம் பெரிய சம்பளத்தில், அண்ட் தென் பவுடர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சின்ன சம்பளத்தில், அந்த மாதிரி நான் போட்டு வச்சுக்குவேங்க. ஸோ இதுதான் என்னோடய செட்டப். கீழே பார்த்தீங்கன்னா இந்த 3யும் மேலே வைக்காமல் கீழே வச்சுருப்பேன். எதுக்குன்னா, அட்லீஸ்ட் நம்ம தண்ணிக்காவது கீழே குமிஞ்சு மோக்குவோம், எடுத்துக்குவோம், யூஸ் பண்ணுறதுக்காக நான் அது கீழேயே வச்சுருக்கேங்க. ஸோ இன்னும் தென் ஒன் மோர் சைட்லேயும்